லேட்டஸ்ட் எபிசோடுகளை விளம்பரங்களே இல்லாமல் காணுங்கள். என்னாச்சு? என்னாச்சு கேட்கல? என்ன கேட்கல? என்னாச்சு கேட்கல? சொல்லிட்டாலுங்களே வாய தோற சொல்லுங்க. அப்பா நல்லா இருக்கால? அப்பாக்கு ஏதாச்சும் ஆச்சா? அவருக்கெல்லாம் ஒண்ணும் இல்லைன்னு. அப்புறம் என்ன? எனக்கு என்ன? நீ மரத்துல இருந்து கீழே விழுந்துட்டேன்னு சொன்னாவல. உனக்கு அடிக்கடி எதுவும் பண்ணல. அதெல்லாம் ஒண்ணும் இல்ல. நான் தான் நல்லா நிக்கிறேன். எனக்கு ஒண்ணும் இல்ல. எனக்கு ஒண்ணும் ஆகல. இல்ல நீங்க அழாதீங்க. எங்களை மன்னிச்சிடுங்க. நாங்க நீ சொல்லுத மாதிரியே கேட்டு நடந்துக்கிட்டோம். நல்லா அது நேத்தே தூக்கி போட்டோம்ல. இன்னும் எதுக்கு அதே பேசிக்கிட்டு? எங்க கிட்ட கோவப்படாதல்ல. என்னல பேசுறீங்க? உங்ககிட்ட கோவப்பட்டு என்ன பண்ண போறேன்? உங்ககிட்ட கோவப்பட்டு எங்கிட்ட போக போறேன்? போகும்போது நான் செத்து போறேன்னு சொல்லிட்டு ஏன்னு போனேன். எங்களுக்கு இருக்கிற ஒத்த சொந்தம் நீ தானே. நீ எப்படி பேசலாமா? தப்புதானே. உனக்கு ஏதாவது நான் இருந்தா நாங்க உசுரோட மாட்டோம்னே. என்னல பேசுத? என்னல பேசுத? முட்டாள் மாதிரி பேச்சு பேசுத? இது கண்டத பேசிட்டு இருக்கீங்க. எனக்கு தான் ஒண்ணு இல்லன்னு சொல்லுதம்ல. எனக்கு ஒண்ணும் ஆகாது. உங்களை விட்டு எங்கிட்டும் போக மாட்டேன் நானு. புரியுதால? அந்த கோத்த சொல்லிவிட்டு அதுக்கு நீங்க எப்படி பேசுவீங்களோ? நாங்க இனிமே எங்கேயுமே போலல. உன்னை சங்கடப்படுத்துற மாதிரி நாங்க எதுவுமே செய்ய மாட்டோம். சரியா? நீ மட்டும் எங்க கிட்ட கோச்சுக்காதன்னு. நீ இல்லன்னா நாங்க யாருமே இல்லன்னு. பாத்தியாடே, இதாமல பாசம்ங்கிறது. இப்படி தங்கச்சிங்க கிடைக்கிறதுக்கு நீ கொடுத்து வச்சிருக்கணும்டே. இங்க பாரு சம்பவம், உனக்கு ஒண்ணுனதும் எப்படி ஓடி அந்த ஆளுக பாரு. அதாமட பாசம். இந்த காலத்துல ஒவ்வொன்றும் ஒவ்வொரு டிசைனா இருக்குடே. ஏன் மவளை எடுத்துக்க. அவளுக்கெல்லாம் கோபம் வந்துன்னு வையே, கையில கிடைச்சதெல்லாம் எடுத்து வீசுவாடே. அன்னைக்கு உலகையை தூக்கி அடிக்க வந்துட்டா, நீ என்னமோ உன் தங்கச்சி உங்ககிட்ட பேசலன்னு சொல்லி அம்புட்டு கோவப்பட்டு இருக்க.
எடேய் தங்கம்டே, நாளும் தங்கம்டே. இங்காருல 4 பேரும் உன் கஷ்டத்தை புரிஞ்சு நடந்துக்கிறாளுவோ. அதான் அந்த எசைக்கு புள்ள இருக்கா பாரு, உன் பெத்தவ இருந்தா கூட இப்படி பாத்துக்க மாட்டாடே, அப்படி பாத்துக்குதா வீட்டை. ஓய்வு ஒளிச்சல் இல்லாம பம்பரமா சுத்துதாடே. மூத்தவ இருக்கா பாரு, வேலைக்கு போறான்னு தாண்டே பேரு. அவ மூஞ்சி எப்படி இருக்குன்னு ஒருத்தனாவது பாத்துருப்பானே சொல்லு. வீட்டை விட்டு வெளியே வரும்போது தலையை குனிஞ்சான்னா வீடு திரும்புற வரைக்கும் தலையே நிமிர மாட்டான். இந்த வீரா இருக்க பாரு, வைராகியம் பிடிச்ச புள்ளடே. இந்திரா காந்தி கணக்கா என்ன ஒரு கத்து. அவ ஒரு வார்த்தை பேசினான்னா எதிர்த்து பேச ஒரு பயலுக்கும் குரல் வராதுடே. இல்லை சமூகம், இந்த கடைக்குட்டி கனி இருக்கா பாரு, இந்த வீட்டுக்கு கிடைச்ச வைரம்டே அவ. இந்த வயசுல இப்படி ஒரு பொறுப்பான புள்ளைய யாரும் பார்க்க முடியாதுடே. அவ்வளவு ஏம்ல, எங்க அண்ணன் தான் எனக்கு எல்லாமேன்னு சொல்லி உன் காலையே சுத்தி கிடக்காளோட. சரி அதை விடு, உன் வார்த்தைக்கு மறுவார்த்தை பேசுறாள்வளா? சரி, அதுகளுக்கு என்ன பிடிக்கும் ஏது பிடிக்கும்னு யாருக்கிட்டே தெரியும்? அவள்கிட்ட ஏதாவது ஒன்று கேட்டோம்னா எல்லாம் எங்க அண்ணன் கிட்ட கேளுங்க அப்படின்னு ஒத்த வார்த்தையில முடிச்சு போடுதாளுவ. எடே சமூகம், வயசு பிள்ளை கிடையாதுங்க, அதுகளுக்குன்னு ஆசை பாசம் இருக்கத்தானே செய்யும். ஆனா உனக்காக அம்புட்டி தூக்கி போட்டு வாழ்ந்தாಳು விட, அவளுகிட்ட போய் கோச்சுக்கிட்டு அடே சமூகம், உன்கிட்ட தாண்டே பேசிட்டு இருக்கேன். என்னடே குடிச்சு வச்ச புள்ளையர் உனக்கா இருக்கவே? அடே ஏதாவது வாய் திறந்து பேசு. அடே ஏய் மர்மவனே, எதுக்கு இப்ப கண்ணு கலங்குற? மாமா சும்மா பக்கம் பக்கமா பேசி அண்ணனை சொரிஞ்சு விட்டுது. இப்ப கண்ணை கசக்குற காதை கசக்குறன்னா என்ன மாமா இது? அண்ணே விடுனே, பெருசு பேசுனதுக்கு போய் கண்ணை கசக்கிட்டு இருக்க. ஏலே யார பாத்துல பெருசுன்னு சொல்லுத? பின்ன என்ன மாமா, நல்ல குழந்தையும் கிள்ளி விட்டு தொட்டில் ஆட்டி விடுற கதையால நீ பேசிக்கிட்டு இருக்க? அண்ணே நீ எழுந்து வானே, நம்ம வேலையை பார்ப்போம். எழுந்து வானே அண்ணே. அடே அடே என் மர்மனே, ஒரு பேச்சுக்கு சொன்னமுடே. ஏமாமா அவளுகளுக்கு மட்டும்தான் இருக்கா? ஏன் என்கிட்ட ஒன்றும் இல்லையா? எடே அப்படி சொல்ல வல்லடே. ஏமாமா உனக்கு தெரியாதா? என் உலகமே அவளுக்கு தான். எடே எனக்கு தெரியும்டே, அதெல்லாம் தெரியாமலே இருக்க. ஏதோ ஒரு கோவத்துல ஏசிட்டேன். ஏன் இதுக்கு முன்னாடி எம்பிட்டோ வாட்டி ஏசி இருக்கும்ல? எடே சமூகம் விடுடே, நீ எதுக்கு ஏசுன? நல்லதுக்கு தானே ஏசி இருக்க. இன்னைக்கு ஒன்று புரிஞ்சுக்கிட்டேன் மாமா. எடே சமூகம் விடுடே. நான் தான் உலகத்திலே அவளுக்கு மேல பாசமா இருக்கேன்னு இம்பிட்டு நாள் நடிச்சிட்டு இருந்தேன். ஆனா இன்னைக்கு பாசத்துல என்னைய தூக்கி சாப்பிட்டா அவளுக்குள்ள மாமா. எனக்கு என்ன ஆச்சோ ஏதாச்சோன்னு பதறி போய் வந்து நின்னாலும் வைப்பாரு. அது போதும் மாமா, இந்த செம்மத்துக்கு அது போதும். எனக்காக அவளுக்கு சிந்தன கண்ணீர் இருக்கு பாரு, அதுக்கு முன்னாடி வைரம்லாம் மண்ணுக்கு சமம் மாமா. டேய் அடாதடே சமூகம். அந்த மரத்துல இருந்து நான் கீழே விழும்போது எனக்கு என்ன தெரியுமா தோணுச்சு? ஒருவேளை எனக்கு ஏதாச்சும் ஆயிப்போச்சுன்னா என் பிள்ளைங்களும் அனாதி ஆயிடுமேன்னு தோணுச்சு. எடே விடுற, நம்ம கோட்டிக்காரத்தை நம்ம பேசிக்கிட்டு இருக்க. அம்புட்டு ஒசரத்துல இருந்து கீழே விழுந்தல, ஏதாவது ஒரு கீழல் விழுந்துச்சா? அதுக்கெல்லாம் யார் காரணம்? எடே நீ கும்பிட்டு இருக்க பாரு, உங்க அப்பா முருக அவ இருக்காமடே கூட. அந்த 4 பேரை நல்ல இடத்துல கட்டி கொடுக்குற வரைக்கும் என்னைய பார்த்துக்கிட முருக. பறவை எனக்கு என்ன ஆனாலும் எனக்கு ஒரு பிரச்சனையும் இல்லை. எடே எடே என்ன பேசிக்கிட்டு இருக்க? விடு, அதெல்லாம் ஒன்றும் ஆகாது, எல்லாம் நல்லபடியா நடக்கும். சொல்லுதும்ல, விடு.
கொஞ்சம் பொருட்டி நான் பேசுதேன். முத்துப்பாண்டி, ஆ? அந்த என்கவுண்டருக்கு பிறகு உன்னைய டிரான்ஸ்ஃபர் பண்ணியே தீருவேன்னு அந்த வக்கீல் அடம் பிடிச்சானே, என்ன ஆனிச்சு? உன்னைய மாத்துறதுக்கு அமைச்சர்கிட்ட 10 லட்சம் ரூபாய் லஞ்சம் கொடுத்தானாம்ல. கஞ்சிக்கே வழி இல்லாத போலீஸ்காரன் நினைச்சிட்டாம்ல அந்த மதுரை வக்கீல். என்னல பண்ண? என்ன மாத்த 10 லட்ச ரூபா அவன் கொடுத்தேன். ம். என்ன மாத்தாம இருக்க நான் 20 லட்ச ரூபா லஞ்சம் கொடுத்துருக்கேன். அப்படி போடியா என் மவனே. அந்த வக்கீலுக்கு இனிமே தெரியும் இந்த முத்துப்பாண்டி யாருன்னு. சொல்லுமா. என்னங்க? என்னட்டி? அது ஒண்ணுமில்ல. சாப்பிடும்போது தான் சனியனை இழுக்கிறதே உன் வேலையா போச்சு. நீங்க சாப்பிட்டு முடிங்க, பிறகு பேசிப்போம். அந்த இளவத்தை ஆரம்பிச்சிட்டல்ல, சொல்லி தொலை. சொல்லுங்கம்ல. இல்லைங்க, நம்ம பரணிக்கு என்னம்மா இந்த மாப்பிள்ளை பிடிக்கலையாமா? இல்ல, அப்படி இல்ல. பிறவு பரணி அவ டாக்டருக்கு படிச்சிருக்கா. அதுக்கு ஒரு டாக்டர் மாப்பிள்ளையா பார்க்கலாமேன்னு. ஏன் பாத்திர கடைக்கார வேணாமா? அவ சொல்ல சொன்னாளா அப்படியே? இல்ல இல்ல இல்ல, நான் தான் டாக்டர் மாப்பிள்ளையா கிடைச்சா நல்லா இருக்குமேன்னு சொல்லுதேன். இந்த வயசுல எந்த டாக்டர் மாப்பிள்ளை கிடைப்பான் உனக்கு? வாயை முடிக்கிட்டு சொல்லுத பயலுக்கு கழுத்தை நீட்ட சொல்லு. எங்களுக்கு தெரியும் எந்த மாப்பிள்ளைய பார்க்கணும்னு. அது இல்லைங்க. எதிர்த்து பேசியோ? என்ன எதிர்த்து பேசியான்னு கேட்க? சும்மா சும்மா விளையாடின. நெசமான கோபம்னா இந்நேரம் நீ சாம்பார்ல குளிச்சிருப்ப. இந்த பாரு, உன் ஜோலியெல்லாம் அடுக்களையோட நிறுத்திக்கணும், புரியுதா? பரணி டாக்டருக்கு படிச்சதுதான் கோளாறு. நான் சர்டிபிகேட்டை பூரா கொளுத்தி போடுவேன். அப்ப கட்டிப்பால்ல பாத்திர கடைக்காரன. நீ செஞ்சாலும் செய்வப்போ. நாளைக்கு பங்கினி உத்தரம், குலச்சாமி கோயிலுக்கு பொங்க வைக்க போகணும். வேண்டிய சாமான்லாம் ரெடி பண்ண. அங்க மாப்பிள்ளை வீட்டுக்காரையெல்லாம் வர சொல்லியிருக்கேன். இவன் மாமனாரு மாமியாரு மாப்பிள்ளை எல்லாரும் வராங்க. உன் பொண்ணை ஒழுங்கா நடந்துக்க சொல்லு. இல்லைன்னா ஒத்த காலில் நின்று அவளை டாக்டருக்கு படிக்கணும்னு அனுப்பின உனக்கு கொடை.
என்ன கொஞ்சம் சீக்கிரம் இறங்குங்க. இறங்குங்க. ஏய் பூஜை சாமான் எடுத்து வச்சிட்டீங்களா? எடுத்தாச்சு. அப்புறம் அகப்பை காணா மண்டவல காணோம்னா மண்டையிலே கொட்டுவேன். அதெல்லாம் இருக்குண்ணே. அண்ணே எதையும் மறக்கலண்ணே. ஏய் பொங்க பானைங்களே. அண்ணே அந்த வருது பாருண்ணே. என்ன பானை மட்டும் தனியா நடந்து வருது? ஐயோ அண்ணே அத தூக்கிட்டு வர வெட்டிக்கலையே பாருண்ணே. ஏய் அண்ணே நீ எதுக்கு பானைக்குள்ள தலையை விட்டு வர? ஒரே வெயிலுண்ணே. இந்தாண்ணே. ஏய் என்ன எல்லாம் பச்சை வர்க்கா இருக்கு? அத குடுண்ணே. குடுண்ணே. அண்ணே, அதுக்குதான் பண ஓலையும் சேர்த்து எடுத்துட்டு வந்திருக்கேன். பதறாதண்ணே. இருக்கா? முருகா என் தங்கச்சி எல்லாத்துக்கும் நல்லபடியா கல்யாணம் நடக்கணும் சாமி. என்னண்ணே பாக்க? அதானே சொல்ல போற. என்ன கிண்டல் பண்ணுதீலா? கூட வர எங்களுக்கே நீ என்ன வேண்டுவேன் அத்துப்படி ஆயிட்டு நீ கும்பிடுத சாமிக்கு தெரியாதா? ஏலா அடுத்த பிறவில நீங்க அண்ணனாவும் நான் தங்கச்சியா பிறந்து உங்களை டார்ச்சர் பண்ணும்லா. அப்ப தெரியும் இந்த அண்ணனோட அருமை என்னன்னு. எது சொன்னாலும் கூட கமெண்ட் அடிக்கிறதீலோ. முதல்ல கிளம்புங்க, போய் ரெடி பண்ணுங்க உள்ள எல்லாம். போ. நீ வரல? மாமா வருவார்ல, அவரை அழைச்சிட்டு வரணும்ல. போங்க உள்ள. மாமன் அழைக்கவா இல்ல மதனி அழைக்கவா? சரி 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 சரி. ஒண்ணுல வாங்கிட்டு என்னது? ஏலே என்ன கேட்கல? விடுனே. அண்ணே உன் ஆள் வருதுனே. அக்கா கேக்குதா? என்ன கேக்கு? வயலின் சத்தம்க்கா. எனக்கு கேக்குதுடி. எனக்கு கேக்கு எனக்கு கேக்கு. சம்முவா மாமா வாங்க மாமா. வாங்க தா- வாங்க தா. வந்துட்டே. என்னல என்ன போய் புதுசா வாங்கன்னு கும்பிடுத? எல்லாம் ஒரு முறைக்குதான். வா பரணி. வா சிவப்பலா. அண்ணன் போடுது கும்பிட பாத்தியா? பார்த்தேன். நமக்கே அவளை பார்த்தா அவ்வளோ ஆசையா இருக்குல்ல டி. கொய்யா பழ கணக்கா எம்பட்டு அழகா இருக்கல்ல. அண்ணன் பார்க்காம பின்ன என்ன செய்யும்? சாமி எங்க வீட்டுக்கு இந்த மாதிரி கலரா ஒரு மைனி வரணும் சாமி. வாங்க மாமா உள்ள போவோம். பொறு ஏகேஎஸ் அண்ணாச்சி குடும்பத்தோட வராரு. நான் இருந்த அவரையும் அழைச்சிட்டு வரேன் உள்ள. நீங்க போங்க. சரி மாமா. எல்லாம் சிவபாலா வண்டி எடுத்தாங்க ஓரமா போடு. சரிப்பா. நீ போமா. ஏய் நீ எங்க போற? நீ இரு. அவங்க வந்து அவங்கள அழைக்கணும்ல. அவங்க போட்டோம். வால ஓரமா. நம்ம கோயிலுக்கு வந்து ரொம்ப வருஷம் ஆச்சோ? முன்னாடி வந்தது ரொம்ப நாள் ஆச்சோ? வா பரணி. நல்லா இருக்கீங்களா? நல்லா மைனி. உனக்கு ஊரு செட் ஆயிட்டா? பெருசா ஒண்ணும் தெரியல. இப்போதைக்கு தூங்கி தூங்கி எந்திரிக்கிறேன்.
பிடிக்காது. அம்மா தான் கட்ட சொல்லுச்சு. நல்லா இருக்கா? அப்படியே பின்னி எடுக்கு. சரி சரி, போய் பொங்க பானை எடுத்துட்டு வாங்க போங்க. ஏலே வெட்டிக்கிளி, பேருக்கு ஏத்த மாதிரி வேலைய பாக்கியோ? போங்க. வாட்டி வாங்க வாங்க. வாரேன். பொறவே பொறவென்ன? சும்மாதான். நீ இந்த பொங்கல் விடுவியா? சாப்பிட தெரியும். பட்டத்துல படிச்சு போட்டுல பட்டத்துல படிச்சு போட்டுத.